அப்போ இதில் 2 கடமை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று, என் வேதத்தை தியானி, இரவும் பகலும் தியானி. 2வது, வேதத்தை கைக்கொள், வேதத்தை கடைப்பிடி. வாசா மாத்திரம் பத்தாது, அதில் என்ன போட்டிருக்கோ அது மாதிரி செய்யி, அதன்படி நடந்துகொள் என்கிறார். அப்போ இந்த 2 பிரதானமான கடமைகள், இதுதான் வேதத்தில் பல சாதனைகளை செய்த தேவனுடைய மனிதர்களின் ரகசியம். அவங்க இதுதான். ஒரு தாவீதா இருந்தாலும் சரி, ஒரு எலியாவா இருந்தாலும் சரி, ஒரு மோசையா இருந்தாலும் சரி, ஒரு யோசுவா இருந்தாலும் சரி, ரகசியம் இதுதான். அவருடைய பலத்துக்கு உண்டான ரகசியம். நீங்கள் பைபிள் படிக்காம எந்த சாதனையும் பண்ண முடியாது. நீங்கள் கர்த்தருக்குன்னு எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது. அது ரெகுலராக நீங்கள் படிக்கணும். ஏதோ நம்ம இதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது தானே, ஏதோ செய்தியில் கேட்டுக்கலாம், பிரசங்கத்தில் கேட்டுக்கலாம்னு இருக்கக்கூடாது. வேத வசனத்தை முதல்ல தியானியுங்கள். அப்படி தியானிப்பது தான் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்ப்பதின் சீக்ரெட்டு.